ஹே ஹாய்டா! இன்னைக்கு என்ன விலை? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஆ இப்போ ஜிமினும், ஜேகேவும் 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கன்ன பாயிண்ட் பண்ணிட்டு நிக்க, ஜிமின் ட்ரிகர் அழுத்த போறான். நீங்க ஜேகே குறுக்க வந்து நிக்கிறீங்க. ஒயன் தள்ளி போ. அவன் கொலைக்காரன். அவனெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. யாரு? யாரு கொலைக்காரன் ஜிமின்? அவனா நீயா? ஏ என்னாச்சு உனக்கு? சொல்லு ஜிமின். கொலைக்கார ஜேகேவா இல்ல நீயா? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? தள்ளி போடி. போக மாட்டேன். யாங்ஜேவை கொன்னது இந்த ஜேகேவா இல்ல நீயா? ஜேகே யோசிச்சுட்டே பார்க்க ஜிமின் ஷாக் ஆகி பார்க்குறான். இல்ல ஒயன். இன்னும் இல்ல. பொய் சொல்லாத ஜிமன். நீ யாங்ஜேவை ஜஸ்ட்ல ஷூட் பண்றப்ப நான் கண்ணால பார்த்த சாட்சி நான் தான். ஒயன், அது என் மேல சத்தியமா சொல்லு, நீ யாங்ஜேவை கொல்லலன்னு. ஜேகே அவன் காலில் தான் ஷூட் பண்ணான். ஆனால் அவனுக்கு 10 மீட்டர் கேப்பில் மறைச்சு நின்று ஜேகேவை யாங்ஜி ஷூட் பண்ண அதே டைமில் நீ அவன் செஸ்டில் ஷூட் பண்ண. அந்த சவுண்டு கேட்டு இவன் என்ன திரும்பி பார்த்தான். ஆனால் நான் செத்தவனையே தான் பார்த்துட்டு நின்னேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே ஜிமன்? ஜிமினோ, நீங்கள் சொல்கிறத திங்க் பண்ண ஜிமனுக்கு யாங்ஜே பண்ண துரோகம் எல்லாமே அப்படியே கண் முன்னே வந்து போகுது. ஆமாண்டி, அவனை நான் தான் கொன்னேன். இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு அவன் கத்த ஜேகே புரியாமல் முழிக்கிறான். இவையே அவனோட ஃப்ரெண்டையே கொள்ளணும்னு அவனுக்கு புரியாமல் பார்க்க ஜிமன் கூட இருந்தே குழி பறிச்சாண்டி. ஃப்ரெண்டா என் அப்பா அம்மாவை கூட நம்பாதனா அவனை நம்பினேன். அவன் என்ன பண்ணாலும் சரியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது அத்தனையும் விஷண்டி. அவன் என் பணத்துக்காக கூட இருந்திருக்கான். பணம் போனால் போகுது. கொன்று கூச்சிட்டாண்டி. பச்சை குழந்தைங்கள ஊசி மருந்து தப்பாக போட்டு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சு. லாராக்கு ஒரு அண்ணன் இருந்தா கொண்டவனை விடுவானா? அதான் என் சுவாக்கு அண்ணனா அவளை வாழ வைக்கிறத விட அவனால் இனி யாரும் சாகக்கூடாதுன்னு செத்த எல்லா பிள்ளைங்களுக்கும் அண்ணனா இருந்து ஏன் கையாலேயே கொன்னேன். நானே என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டேன். கொன்னந்தான் அவனை மட்டும் இல்லை, அவன் கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் ஒருத்த விடலை, எல்லாரையும் கொன்னேன். அவனை நம்பின பாவத்துக்கு தனிமைங்கிற தண்டனையை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன்டி. அதுக்கப்புறம் என் தண்டனை போதும்னு கடவுள் நினச்சி அனுப்புன மொத்த ஹாப்பினஸும் நீ தாண்டி. நீ என்ன தப்பாக நினச்சிடாதடி, விட்டுட்டு போயிடாதடி அப்படின்னு உங்கள் கண்ணத்தை தொட வர நீங்கள் தட்டி விட்டுட்டு கெட்டவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஜிமன், நீ அவன்கிட்ட தப்புன்னு சொல்லி மாற சொல்லி இருக்கணும். அவனை கொல்ல ஆசையடி எனக்கு. நீ சொன்னதை செஞ்சேன்டி. நானும் அவன் மனசு மாறுவான்னு நம்பிக்கை வச்சு அவன் கூட சண்டை போட்டேன். அவன் அவன் என்னை பார்த்து உன் பணத்துக்காக தான் தங்கச்சியை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்தினேன். ஹோபி லவ் பண்ணுறான்னு தெரியும், அவளுக்கும் ஹோபியை பிடிக்கும்னு தெரிஞ்சே 2 பேரையும் பிரித்து உள்ளே போனேன். அவள் எனக்கு தகுதியே கிடையாது. ஹோபி லவ் பண்ணவகிட்ட என் நிழல் கூட கடைசி வரப்படாது. என் தேவைக்கு 1000 பொண்ணுங்களை வச்சுப்பேன் அப்படின்னு அவன் நக்கலாக சிரிச்சாண்டி. அப்பவும் நான் அவ கூட வாழக்கூட வேணாம், நீ இந்த ரிசர்ச்சை மட்டும் விட்டுடு, நல்லவனா மாறு, தப்பை திருத்திக்கோ, அதை நான் சொன்னேன்டி. என்னது விடுறதா? இதுக்கு தடையா வந்தா பணத்துக்காக உன் உயிரை கூட எடுப்பேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சண்டை போட்டான். கோவம், ஏமாற்றம், துரோகம், வலி என்னால் தாங்க முடியல. தோ நிற்கிறான் பாரு. இந்த ஜேகே முன்னாடி அவங்க அம்மாவை கண்ணு முன்னாலே புதைச்சப்போ அவன் எப்படி துடிச்சான். அதே மாதிரி தானே அந்த பிள்ளைங்களும் துடிச்சிருக்கும். அதான் வெறி வந்துச்சு. இப்படி ஒரு பிறவி உலகத்துக்கு பாரமா தேவையே இல்லை அப்படின்னு கன் எடுத்து பின்னால் போனேன். ஆனால் அதுக்கு முன்ன இவன் முந்திக்கிட்டான். அன்னைக்கு எனக்கு இவனை அடையாளம் தெரியல. இவன் காலில் தான் சுட்டான். நான் தான் அவன் செஸ்ட்லேயே இவன் தேவையே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். நானே என் தங்கச்சியை விடோவாக்கிட்டேன். நானே அவளோட ஸ்மைல் போக காரணமாயிட்டேன். இப்போ சொல்கிறேன்டி, நான் செஞ்சது கொலை நீ நினச்சா இந்தா நீயே உன் கையாலே எனக்கு தண்டனை கொடுத்துரு. என்னை அணைக்கவும் அழிக்கவும் உரிமை உனக்கு மட்டும்தாண்டி இருக்குது அப்படின்னு அவன் கண்ணை தூக்கி உங்கள் கையில் கொடுத்துட்டு அப்படியே வெறப்பா நிற்கிறான். நீங்கள் கன்னை உங்கள் கையில் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிமினியும் பார்க்குறீங்க, ஜேகேவையும் பார்க்குறீங்க.
நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு தீபாவளிக்கு ஒரு தீக்குச்சி கொடுத்தா கூட கொளுத்த மாட்டேன், அப்படி உள்ள என்கிட்ட அண்ணனும் தம்பியும் கண்ணை கட்டி விளையாடுறீங்களா? நீங்கள் ஜிம்மின் கொடுத்த கண்ணையும் ஜேகே அசந்த நேரத்தில் அவங்ககிட்ட உள்ள கண்ணையும் டக்குன்னு பிடுங்கிட்டு அதை ரெண்டுத்தையுமே கடலில் தூக்கி போட்டுடுறீங்க. ஷார்க்கு ஜேகே தான் ஃபுட்டு போடுறான்னு அது வாயை திறந்து கன் அப்படியே முழுங்கிட்டு போயிடுது. போச்சா? கன் இருந்தால் தானடா சுடுவீங்க, ஒயிட் முட்டைக்கோஸ் பசங்களா? ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பேக்கெட்டில் இருந்து இன்னொரு கன் எடுத்து உங்களை பார்த்துட்டு நீட்ட ஜிம்மின் அந்த கண்ணை டக்குன்னு பிடிச்சிக்கிறான். ஏய், இப்போ நீ தூக்கி போட்ட கன்னு வரல, இதோ இவ வாயில் புல்லட் போயிடும். இங்கே பாரு ஜிம்மன், உன் பொண்டாட்டி என்கிட்ட வாலாட்ட சொல்லாத, எப்பவும் போல இருக்க மாட்டேன். ஜிம்மன், நானும் பெரிய கோவக்காரி தான், உன் தம்பிக்கிட்ட சொல்லி வை. ஏய், அப்போது என் மேலே கோவம் போயிடுச்சாடி? உன் காரியத்தில் மட்டும் நல்லா கணக்காரி, அது தனி கணக்கு, உனக்கு எனக்கு மட்டும் உள்ள கணக்கு. வீட்டில் போய் உனக்கு பெரிய தண்டனை உண்டு. சரிடி சரிடி, விட்டுட்டு போகாமல் இருந்தா ஓகேடி அப்படின்னு அவன் பல்ல காட்டுறான். ஜேகே பார்த்துட்டு ஷிப்புக்குள்ளே போகிறான். ஜிம்மன் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு, இப்போவும் நான் தான் உன் லைஃபை இப்படி போகிறதுக்கு காரணம்னு நினைக்கிறியா? அப்படி நினச்சிருந்தா நீ உயிரோட இருந்திருக்கவே மாட்ட. ஹலோ ஹலோ ஜேகேஜி, ரொம்ப அழட்டிக்காதீங்க. என்னோட ஹஸ்பண்ட் உன்னோட டஃப்பாக சண்டை போட்டார். இங்கே பாரு ஜிம்மன், உன் ஒய்ஃப் அடிக்கடி என் லைனை கிராஸ் பண்ணுறா. உன் பொண்டாட்டின்னு விட்டு வைக்கிறேன், இல்லை தூக்கி கடலில் போட்டுருவேன். போடுவேன். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்பயாவது கடலில் ஷார்க் இருந்துச்சு, இப்போது அதுவும் டூயட் பாட போயிடுச்சு, இனிமே ஒன்றும் செய்யாது. அப்படி தானே ஜிம்மன்? நீங்கள் ஜிம்மன் இருக்கிற தைரியத்தில் ஜேகே கிட்ட வம்புக்கு போக ஜேகே போ லூசு அப்படின்ற மாதிரி அவன் நிற்க, நீங்கள் ஜிம்மன் கிட்ட, ஜிம்மன் ரொம்ப நேரமாக இந்த ஷிப்பில் டிக்கு டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்குது, எனக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை உங்கள் எல்லாருக்குமே கேட்குதா? நீங்கள் டவுட்டாக கேட்க அப்புறம் தான் எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. டிக் டிக்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஜிம்மன் ஜேகே கிட்ட, என்னடா பண்ணி வச்ச? பாம் செட் பண்ணி வச்சியா? என்ன மாடல்? அது மைக்ரோ மாடல். ஒருவேளை நீ என்ன ஜெயிச்சிட்டா இந்த கடலை விட்டு போயிடக்கூடாதுன்னு அடியில் வச்சிருக்க. இரு, 2 minutes வெடிக்க போகுது, போய் எடுத்துகிட்டு வரேன். என்ன அவன் போக, டேய் என்னங்கடா நீங்கள் ராட்சசனாக இருக்கீங்க, கொஞ்சம் கூட உயிர் மேலே பயமே இல்லை. அப்பப்பா ஆளை விடுறா சாமி, உங்கள் கூடலாம் மனுஷன் வாழ முடியுமா? ஐயோ, மொத்தமாக நம்மளை பாடு கட்டின்னு வாழ்ந்தோம் போலையே. பிளட்டி டெரர் பசங்களா, கடலுக்குள்ளே குதிச்சு எப்படியாவது கரை சேர்ந்துருவோயேன். இவனுங்க சங்காத்தமே வேணாம். நீங்கள் நடக்க. நெல்லுடி. நிற்க மாட்டேன் போடா. சொல்கிறத கேளு. எதடா கேட்க? போடா. பாம் வைக்கிறதையும் கொலை பண்ணுறதையுமா? இவன் என்னன்னா சுறாவை கொஞ்சறான், நீ என்னன்னா காட்டில் அந்த குரங்கோட நிற்கிற. ஐயோ, உங்களை நம்பி ஒரு பொண்ணு வருவாளாடா, கொலைக்கார பாவீங்களா. உன்னை நம்பி எந்த லூஸாவது வருவாளா? அதான் நீ வந்திருக்கியே ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ஹேர்லாம் கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே அவன் பேச, டச் பண்ணி என்னை ஏமாத்தாத, நான் என் ஒய்ஃப் பொசிஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்கள் ஷிப்போட எட்ஜில் போயிட்டு முடிக்க ஜேகே பாமோட வரான். எதுக்குடா அதை கையில் ஷோகேஸ் பொம்மை மாதிரி வச்சுருக்க? அடே, என் ஃப்ரெண்டு மினியை உயிரோட வச்சிருக்கியா இல்லையா? அதை உன் தோஸ்துக்கு ஷார்க்குக்கு போட்டியாடா? உன்கிட்ட சொல்ல முடியாது. அவன் சொல்லிட்டு அந்த பாம்பில் இருக்கிற ஒயரை பல்லால் கடிச்சு இழுக்கிறான். ஜிம்மன், பார்த்து வெடிச்சு தொலைஞ்சிடாம அப்படின்னு ஜேகே கிட்ட வந்து பாக்கெட்டில் ஒரு கத்தி மாதிரி ஏதோ வச்சுருக்கான், அதை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்க ஒரு ஒயரை வெட்டி அந்த பாமை டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஜேகே பண்ண தப்புக்கு ஜிம்மின் கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஜிம்மினும் தப்புக்கு எந்த விளக்குமே சொல்லவே இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துல தானே நம்மளை விளக்கணும். ஜிம்மின் பண்ணது சரிங்கிறனால தான் ஜேகே ஜிம்மின் கிட்ட பேசுகிறான். ஆனால் அதில் அஃபெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஜிம்மினுக்கு ஜேகே கிடைச்சதே நிம்மதியாக இருக்குது. ஜிம்மின் அப்படியே திங்க் பண்ணுறான், என்னோட இந்த கேரக்டரை மாற்ற ஒயன் வந்தது போல் இவனையும் மாற்றுறதுக்கு ஒரு ட்ரூ லவ் வரும், வரலன்னா நம்ம தான் அதை வர வைக்கணும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு நிற்க, நீங்கள் அவனை பார்த்துட்டு, இங்கே பாரு ஜிம்மின், நம்ம இங்கேருந்து போனதும் நம்மளுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு பிரிய போகிறதா சொல்லிடலாம், ஓகே? ஜிம்மின் ஃபேஸ் அப்படியே கோவத்தில் செவக்குது. அது தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க.
இங்கே பாரு, நீ கொலை பண்ணத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அதனால பயப்படாத. ம், சொல்லித்தான் பாரேன். அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல ஜிமன். இந்த கத்தி கன்னெல்லாம் பார்த்துட்டு என்னால் நிம்மதியாகவே வாழ முடியாது. எனக்கு இந்தியாவில் ஒர்க் கிடச்சிருக்கு, போக போகிறேன். விட்டா தானடி போவ? யார் விடணும்? நான் தான் விடணும். உன் புருஷன் விடணும். அதான் நம்ம பிரிய போகிறோமே. ஓ, அப்போ நேற்று என்னை லவ் பண்ணேன்னு சொன்னது அது நேற்று, இது இன்னைக்கு ஹேட்டிங் மட்டும்தான். ஏய், என்னை பார்த்தா கேனமா இருக்கா? நினச்சா பிடிக்குதுங்கிற, நினைக்கலன்னா பிடிக்கலங்கிற. ஏய், கோவப்படாமல் இருந்தா தாண்டி தப்பு. என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமாடி? முடியுமே. என் கண்ணை பார்த்து சொல்லு. நீங்களும் அவன் ஐயா அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் 2 பேருமே அப்படியே சைலண்ட்டாக இருக்க, அவன் உங்கள் ஃபிங்கர் எடுத்து கிஸ் பண்ணிவிட்டு, கோவம் அதான் பிறந்ததுலேருந்து வந்தது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி மாற்ற முடியும். அதுக்காக என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னால் எப்படி? நான் முடிஞ்ச அளவு மாற்றிக்கிறேன். அவனை அப்படி பண்ணலன்னா என் மனசாட்சியே என்னை மன்னிக்காதடி, அதனால தான் கொண்டேன். நீ என்னை விட்டுட்டு போகிறதுக்கு இதுதான் ரீசன்னா, அப்போது நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினச்சி மேரேஜ் பண்ணனா பைத்தியக்காரனாடி. சரி, நான் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருப்பேன்னா நான் இப்போவே இந்த கடலில் குதிச்சிடுறேன். போதுமாடி? உன் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டுட்டு புரிய வச்சுட்டு அப்பப்பா தலை வலிக்குது. நான் இப்படியே போயிடுறேன்டி. அவன் குதிக்க போக நீங்கள் அவனை பார்த்துட்டு, ஜிம்மன், கடலில் விழுந்தா முன்னாடி முத்து சிற்பி ஒன்று எடுத்தல்ல, அதே மாதிரி எடுத்துகிட்டு வரியா? உன் ஞாபகமாக வச்சுக்கிறேன். நீங்கள் சொல்லிவிட்டு அவன் குதிக்கிறதுக்கு 1 2 3 கவுண்ட் பண்ணுறீங்க. 1 2 3 அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜிம்மன் உங்களை அடிக்க ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு விரட்டுறான். நீங்கள், டே ஜிம்மன், பார்த்து பார்த்து பாப்பா இருக்குடா, அடிச்சிடாதடா அப்படின்னு நீங்கள் எப்படி சிரிச்சுக்கிட்டே விட அவன் ஷாக்கில் நின்றவன், மேரேஜ் முடிஞ்சு ஃபியூ டேஸ் தான் ஆகுது அப்படின்னு அவன் திங்க் பண்ணிவிட்டு, உன்னை கொஞ்ச நேரத்தில் பதற விட்டியடி. உங்களை அப்படியே துரத்திட்டு வந்து ஒரு சின்ன ரூம்குள்ளே தள்ளி டோரை அப்படியே லாக் பண்ணுறான். ஏய் ஜிம்மன், எதுக்கு டோரை லாக் பண்ணுற? ஜேகே தான் ஃபைட் பண்ணலையே, அப்புறம் என்ன, வா வெளியே போகலாம். இப்போது நான் ஃபைட் பண்ண போகிறேன். யார் கூட? உன் கூட தாண்டி. இவ்வளோ நேரம் எவ்வளோ ஆட்டம் காட்டுன, என்னை விட்டுட்டு போயிடுவியாடி நீ? இல்லை, அது சும்மா ஜிம்மன், அப்படி பார்க்காத. நோ ஜிம்மன். டென்ஷன் ஏற்றி விட்டல, இனிமே டென்ஷன் ஏற்றுறப்பெல்லாம் இந்த தண்டனை தான். அப்போ தான் உனக்கும் சேட்டை குறையும். அவன் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணுறான். ஜிம்மன், வேணாம், எனக்கு வேணும். வேணாம் ஜிம்மன். அவன் அப்படியே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே அப்படியே எடுத்துக்கிறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அழகாக ஒரு லவ் மேக் பண்ணுறீங்க. வேலையை முடிச்சுட்டு ஜிம்மன் வெளியில் வர ராபர்ட் பார்த்துட்டு, அண்ணா, ஷர்ட் ஃபுல்லாக தூசியாக இருக்குது, கேட்டிருந்தா பெட்ஷீட் கொடுத்துருப்பேன்ன. அடுத்த முறை நீ உயிரோடு இருந்தால் கேட்குறேன். அவன் முதுகில் அடிக்க ஜேஹோப்புக்கு கால் பண்ணுறான் மொபைல் எடுத்துகிட்டு. ஜேஹோப்பும் கால் அட்டன் பண்ணிட்டு, டே ஜிம்மன், என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கா? சுவா விஷயம் கேள்விப்பட்டு ரூமில் போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டாடா. ஓபி, நான் என்னடா பண்ணேன்? அதான்டா, அந்த யாங்ஜே கொண்டது நீ தான் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. எப்படிடா? உன் பொண்டாட்டி தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி இது எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டா அப்படின்னு அவன் சொல்ல, ஜிம்மன் அப்படியே பேசிக்கிட்டே உங்களை திரும்பி பார்க்க, நீங்கள், ஹலோ ஹலோ, கேக்குதா? எப்பல மினி, எங்கே இருக்க? நல்லா இருந்தா சரிடி. அப்புறம் ஒரு விஷயம்டி, இந்த யாங்ஜே கொன்னது ஜேகே இல்லடி, ஏன் புருஷன். அது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நீங்கள் சொல்ல போவ, ஜிம்மன் அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து அந்த ஃபோனை பிடுங்கி கடலில் தூக்கி போடுறான். ஏன் ஃபோனு, அதில் தான் என் ஃப்ரெண்டு நம்பர் இருந்துச்சு. இனி அந்த விஷயத்தை எப்படி நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது? ஒன்றை தாண்டி முதல்ல கடலை தூக்கி போடணும், போனால் போதுன்னு விடுற. என்னடி வேலை இது? சுவா கிட்ட போய் சொல்லியிருக்க, இப்போ பாரு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில் வரமாட்டேங்கிறாளாம். எதில் விளையாடுறதுன்னு தெரியலையா உனக்கு? ஐயோ, எங்கேயாவது போய் தொலைடி, உயிரை வாங்காதடி அப்படின்னு அவன் திட்டிக்கிட்டே உங்களை அழைச்சிக்கிட்டு காரில் இப்போ வந்துட்டுருக்கா. காரில் வரும்போதும் உங்களை திட்டிகிட்டே தான் இருக்கான். நீங்கள் 2 பேரும் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க.
சுவா ரூம்குள்ளே இருக்கா. ஜேகோப் வெளியில் கதவை ஓப்பன் பண்ணுன்னு தட்டிட்டு நிற்கிறான். ஆனால் அவள் ரெஸ்பான்ஸே பண்ணல. ஜிமன் ஒரு வழியாக சுவா கிட்ட கெஞ்சி வெளியே வர வச்சுட்டு, ஜிமன் உங்களை தேட நீங்கள் எங்கள் பக்கத்தில் சோஃபா கிட்ட நிற்கிறீங்க. அவன் என்ன பண்ணுறான், சுவாவை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஜிமன் ஒரு பக்கமும் ஜேகோப் ஒரு பக்கமும் உட்காந்துருக்கானுங்க. ஜிமன் சுவாவை பார்த்துட்டு, இங்கே பாரு சுவா, லைஃப்பில் சில டைம் டிஸப்பாயின்மெண்ட் வரும். ஆனால் அதையே நினச்சிட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல லைஃப்பை நம்மளே வேஸ்ட் பண்ணக்கூடாது. உன்னோட லைஃப்பில் யாங்ஜே இல்லைன்னு ஹாப்பியாக இரு. ஜிமன் அவனை பற்றி எல்லாத்தையும் சொல்ல, வாட், என்ன சொல்கிற? அவள் அப்படியே ஷாக்காக கேட்குறா. ஏன் சுவா, இது தெரியாதா? ஒயன் சொல்லையா? இல்லை, ஆனால் இதெல்லாம் ஒயன் சொல்லவே இல்லையே. யாங்ஜே கொன்னது ஜிமன் தான் மட்டும்தான் சொன்னான். அதனால தான் உங்கள் மேலே நான் கோவப்பட்டேன். டோர்லாம் லாக் பண்ணிக்கிட்டேன். ஏய், சொன்னது தான் சொன்னேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டியா அப்படின்னு அவன் திரும்ப நீங்கள் நின்ன பிளேஸில் வெறும் தூணு தான் இருக்குது. நீங்கள் எங்கே போனீங்கன்னு வீடு ஃபுல்லாக தேடுறான். தேடியும் கிடைக்கல. ஒருவேளை பாட்டி தாத்தா வீட்டில் இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வரான். தாத்தா பார்த்துட்டு, டேய் ஜிமன், எங்கடா ஒயனாவை இல்லாமல் வீடே ஒரு மாதிரியாக இருக்குது, நீ மட்டும்தான் இருக்க? காலையில் கூட கால் பண்ணி நிறைய விஷயம் சொன்னான். ஆமாம், அதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு அவர் யாங்ஜே மேட்ரை பற்றி கேட்க, ஆடி பாவி, ஆக மொத்தத்தில் ஒரு இடம் இல்லாமல் விஷயத்த சொல்லிட்டா போல. சை, எனக்கு தனியாலாம் வில்லம் வர வேணாம், இவ்வளே போதும். விதவிதமாக வச்சு செய்கிறாளே, இப்போ அவளை எங்கே போய் நான் தேடுறது? முதல்ல நான் என்ன பண்ணேன்? கோவப்பட்டு திட்டினேன். என்ன சொன்னேன்? அவன் அப்படியே திங்க் பண்ணுறான். அப்புறம் கார் எடுத்துகிட்டு போகிறான். பஸ் ஸ்டாப், ஸ்ட்ரீட்டு, பீச்சு, இப்படி எல்லா பக்கமும் தேடுறான். ஆனால் நீங்கள் எங்கே தேடியுமே கிடைக்கல. அவன் அப்படியே தலையிலே கை வச்சுட்டு, ஏன்டி ஒயன் இப்படி பண்ணுற, ரொம்ப கொல்றடி என்ன அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்க. எங்கே நீங்கள் ஜேகே வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க. உங்களை பார்த்த ஜேகே உள்ளே விடாமல் டோரை அடைச்ச மாதிரி நிற்க, நீங்கள் ஏய் தள்ளு, தள்ளு தம்பி அப்படின்னு அவன் கையை எடுத்து விட்டுட்டு உள்ளே போய் சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை மாற்றி சாங்ஸ் கேட்க ஜேகே கோபமாக வந்து, ஏய் எழும்பு, எதுக்கு இங்கே வந்த? அதுவா, உன் அண்ணன் சரியில்லைப்பா, என்னை வெளியே போன்னு சொல்லிட்டான். இனியாவது அவன் உருப்பிட்டுருவான். அவன் உருப்பிடுவான், ஆனால் நீ உருப்பிட முடியாதே. அவன் ஏன்னு பார்க்க, ஏன்னா அண்ணி நீ உன் கூட தான். அவன் போக சொன்னா எனக்கு போக இடம் இல்லையா என்ன? தம்பி நீ இருக்கியே. சரி தம்பி, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாயேன். அப்படியே அந்த ராபர்ட்டையும் வர சொல்லு, பர்ச்சேஸ் பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் நொன்னாக்கு கால் பண்ணா உன் ஒய்ஃப் கோமா இருக்கா, யாரும் இல்லைன்னு தானே சண்டைப்பட்ட, அவள் அவள் தம்பி வீட்டில் இருக்கான்னு சொல்லிடு. யார் அந்த தம்பி? நீ தான்ப்பா, நீ தான் அந்த தம்பி. பாரு, அப்பப்போ காமெடி கூட பண்ணுற. அண்ணி அந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், உன் அண்ணா வந்தால் மட்டும் இந்த ரூம்குள்ளே விடாத, ஏசி இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் போக ஜேகே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஏய் நில்லு, எங்கே போகிற? திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழைஞ்சா மாதிரி வந்துட்டு ஓவராக பண்ணுற. தம்பி மரியாதைலாம் வேணாம், சும்மா நான் என்னே சொல்லு. ஆனால் நானும் அதையே திரும்ப சொல்வேன். வேற என்ன? ஏய் வெளியே போ முதல்ல. ஆஹா முடியாது. உன் அண்ணா என்ன எதுக்கு போக சொன்னான்னு பஞ்சாயத்து வச்சு எனக்கு நியாயம் வாங்கி தர. இனி நீ தான் எனக்கு செய்யணும். செய்கிற. நான் எதுக்கு செய்யணும்? நீ என் கேரக்டர் தெரியாமல் விளையாடுற. நான் எப்பா விளையாடணும்? விளையாடுற வயசாப்பா இது. கொஞ்சம் வேகமாக ஒன்னாலே மூச்சு வாங்குது. வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஓடி பிடிச்சி விளையாடலாம். சரி, இப்போது நான் சொன்ன மாதிரி உன் நொன்னாக்கு கால் பண்ணி, எப்படி நீ அண்ணியை வீட்டை விட்டு போகலான்னு சொன்னேன்னு ஒரு சாட்டை எடுத்து ஒரு அடியை போடு அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து ஒரு சாட்டை எடுத்து கொடுக்க, அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். நீ மட்டும் இப்படி பஞ்சாயத்து பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் நிரந்தரமாக இங்கேயே தங்க வேண்டியது இருக்கும். எனக்கு அப்பா வீடு, அம்மா வீடு, நான் பிறந்த வீடு எல்லாமே இதுதான். நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? அவன் ஒன்றுமே சொல்லலை. உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியில் போகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் வேணும் தான் ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா ஜெமினியும் ஜேகேயும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தேடி இங்கே வந்துட்டீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே ஜேகேவும் ஜிம்மினுக்கு கால் பண்ணுறான். ஜிம்மின் கால் எடுத்துகிட்டு, டேய்
என் பொண்டாட்டியை காணும்டா, தெரு தெருவா சுத்த வச்சுட்டாடா. நீ ஏன் அவளை வெளியில் போக சொன்ன? கோவத்தில் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கா. நீ உடனே வந்து அவளை கூட்டிகிட்டு போ. அங்கே ஏன்டா வந்தா? அப்பா தாங்கலடா, அவ சேட்டை என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாடா, சீக்கிரம் வந்து தொல்லடா. அவ தொல்லை பண்ணாமல் இருந்தாதாண்டா சாதனை. இரு வரேன் அப்படின்னு அவனும் கார் எடுத்துகிட்டு வர, சுவா பார்த்துட்டு அண்ணாவை பார்க்க நானும் வரேன் அப்படின்னு அவ கிளம்ப, அவ பின்னாடியே ஹோபியும் கிளம்புறான். அவங்க கூடயே தாத்தா பாட்டியும் சேர்ந்து வராங்க. இப்போ ஃபேமிலியாக ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. ஜேகே வீட்டில் எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஜேகே மட்டும் டெரஸில் நிற்கிறான். அவனால் எல்லார்கிட்டையுமே சகஜமாக பேச முடியல. இவ்வளோ நாள் பழி வாங்கணும்னு அந்த எண்ணத்தோடு இருந்தவன் இப்போ எல்லாருமே இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் தனியாக போயிட்டு டெரஸில் நிற்கிறான். எல்லாரும் ஜேகே வீட்டுக்கு வந்தோடனே அவனும் இருந்திருப்பான். அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, சுவாவை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பான். ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஆனால் அவங்க எல்லாருமே அப்படியே பேச ஆரம்பிக்கிறப்ப அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் அவனும் டெரஸ்க்கு போயிருப்பான். இப்போது நீங்கள் ஜேகே காணுங்கிறத பார்த்துட்டு ஜேகே காணுன்னு தேடிக்கிட்டே அப்படியே நீங்களும் டெரஸ் போகிறீங்க. ஹே ப்ரோ, எங்கே நினைக்கிற? உன் அண்ணன் எதுக்கு என்னை வெளியில் போக சொன்னான்னு கேளு அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். நீங்கள் போகிறப்ப ஜிமினியும் கையோடையே தான் இழுத்துட்டு போயிருந்துருப்பீங்க. அதான் உன் பக்கத்தில் தானே நிற்கிறான், நீயே கேளு. நீ எதுக்கு இருக்க? கேளு, இல்லைன்னா 10 days இங்கே தான். ஆ என்னது, இன்னும் 10 days-ஆ? ஐயோ, ஜிமினை பார்த்து ஏன் போக சொன்ன? சும்மா வாய் விட்டேன்டா. அவள் என்ன பண்ணான்னு முதல்ல கேளு. ஒருத்தர் விடாமல் யாங்ஜே மெட்ரோ சொல்லி வச்சிருக்காடா. நீ ஏன் அப்படி சொன்ன? அறிவில்லை? நான் எல்லார்கிட்டையெல்லாம் சொல்லலை. பாட்டி, தாத்தா, சுவா, ஹோபி, அப்புறம் மினி. இரு, மினி யாரு? சுத்தம் நீ கடத்தி வச்சிருக்கிற பொண்ணுடா. ஆமாம், எப்படா அவளை விடுவ? ஜேகே பதில் எதுவுமே சொல்லாமல் காரை எடுத்துட்டு மினியை பார்க்க போகிறான். இங்கே ராபர்ட் வீட்டில் ராபர்ட் சாப்பிட உட்காந்துருக்கான். மினி அவளுக்கு சாப்பாடு சேவ் பண்ணிகிட்ருக்க. அண்ணா, அவருக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்? அவனுக்கு ப்ரான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? பின்ன அவன் வாயை ஏதாவது திறந்து பேசினா தானே. அவன் பேசினா மழை வந்துடும். பொய் சொல்லாதீங்க. ஷிப்பில் எவ்வளோ கம்பீரமாக பேசினாரு, நான் கேட்டேன். அவரா? எவரு? அதண்ணா, ஜிஞ்சர் பேபி. அது ரொம்ப பேசாத கோவக்கார உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேர் தான் ஜிஞ்சர் பேபி. அவரை பார்த்ததுமே பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு? ஆ, அவனுக்கு தெரிஞ்சது ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி ஃபேஸு உனக்கு வந்துடும். அதெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஓ, இதோ ஜேகே கார் சவுண்டு கேட்குது அப்படின்னு அவன் சொன்னதுமே மினி பயந்து போய் கிச்சனுக்குள்ளே போயிட்டா. அவன் பேரை கேட்டாலே பயந்து ஓடுறா. இது எங்கே போய் முடிய போதோ. அவன் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போயிடான். இப்படியே 1/2 hour ஆகுது. 1/2 hour கழிச்சு ராபர்ட் வீட்டுக்கு ஜேகே வரான். மினி வெளியில் துணியை காய போட்டுட்டு நிற்க அவள் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படியே உதற அந்த தண்ணி அவன் மேலே பட்டதும், ஏய் இருக்கிறது தெரியலை. மினி ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டு, சாரி பார்க்கல. பார்த்து தான் வேலை பார்க்கணும். மூஞ்சி முகரையும் பாரு. போய் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வா, கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுறேன். மினிக்கு இதை கேட்கவுமே அப்படியே சேட் ஆகிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது? மினி போய் அவளுமே அவளோட சூட்கேஷ்லாம் எடுத்துகிட்டு வரா. ஜேகே ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு அவன் முன்னே போக மினியும் சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே வரா. ஆனால் தலையை கீழே போட்டுட்டே அப்படியே குனிஞ்சிட்டே ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே வர ஜேகே டக்குன்னு திரும்பி இவகிட்ட என்னமோ சொல்லணும்னு திரும்ப, மினியும் கவனிக்காதனால மினி ஜேகே மேலே இடிக்க 2 பேரும் கீழே விழ ஜேகே கீழேயும் மினி மேலேயும் இருக்கான். ஏய், உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா? எழுந்துரு. ஏய் போய் காரில் ஏறு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் உயிர் எடுக்குது. அவளும் அப்படியே தலையை கீழே போட்டுட்டே போய் காரில் போய் ஏறுறா. காரில் ஏற அவளை அழைச்சிக்கிட்டு அப்படியே வீட்டில் போய் விட்டவன் சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவள் கண்ணை முழிச்சிட்டு டீட்டெயில் சொல்ல இத்தனை டேஸ் ஆயிடுச்சு, அதனால தான் கூட்டிகிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தது டிஸ்சார்ஜ் பண்ணுற அந்த சீட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க அவங்களுமே நம்பிட்டாங்க. அதோட அவனுமே காரில் ஏறிட்டு திரும்பி கூட பார்க்கல, அவன் அப்படியே வரான். ஆனால் மினி வேகமாக ஓடி போய் விண்டோ கிட்டே நின்றுட்டு ஜேகே காரில் ஏறுறது அவன் போகிற வரைக்குமே அப்படியே அந்த விண்டோலேயே நின்று பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்னமோ ஒரு மாதிரியாக அவ்வளோ சேடாகுது. ஏதோ ஒன்று அவளை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி அப்படி நிற்கிறா. ஜேகே கார் எடுத்துகிட்டு நேராக அவன் வீட்டுக்கு தான் வரான். அதோடையே மினியை சுத்தமாக மறந்துட்டான். ஆனால் மினிக்கு
ஜேகே தான் கடைசி வரைக்கும் எல்லான்ற மாதிரி அவள் அப்படியே அங்கே நிற்கிறா. இப்போது வீட்டுக்கு வந்த ஜேகே கிட்ட ஜிமின் வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம். எது எது என் வீடு அதுவா? ம், இதுதான் என் வீடு. நான் இங்கே தனியாகவே இருந்து பழகிட்டேன். விடுங்க, என்னை தொல்லை பண்ணாதீங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வாங்க, நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக ஜிமின் பார்த்துட்டு என்னடி இவ இப்படி இருக்கான், ஒட்டவே மாட்டேங்கிறான். அத்தை நீ சொல்றியா? ஜிமின் நீயும் இவனை மாதிரி தான். உன் பொண்டாட்டி புத்திசாலியாக இருக்கிறனால நீ கொஞ்சம் மாறி இருக்க. ஜிமின் உடனே சோஃபா கடியிலலாம் தேடிட்டு எங்கடி புத்திசாலின்னு சொன்னியே யாரையும் காணும். அது நான் தான். ஏன் டவுட்டு? இனி டவுட் வரவே கூடாது. உன் தம்பி வீட்டுக்கு வருவான், இரு வர வைக்கிறேன். நீங்கள் ஐடியா போட ஆரம்பிக்க ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் மொபைல் அடிக்குது, நீங்கள் தான் பேசுகிறீங்க. நீங்கள் ஏதோ சொல்ல அவன் ஐயோ காலம் காத்தாடி ஏன் இப்படி என் உயிரை வாங்குற, நீ ஃபோனை ஜிமின் கிட்ட கொடு நான் பேசிக்கிறேன். அவன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நிலைக்கு அப்பாலிக்கா இருக்கிறார். அதனால நாளைக்கு மார்னிங்கே வந்து சேர்ந்துரு. ஏய் ஃபோனை அவன்கிட்ட கொடு. கொடுக்க முடியாது, காலையில் நீ வந்தால் தான் முடியும். வந்து தொலைகிறேன் அப்படின்னு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்படியே ஒன் டே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வீடே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் பார்க்குறான். ஏய் என்னடி ரொம்ப ஆடுற? என் தம்பி வரப்போகிறான்ல அதான். யார் அவன்? இங்கே வருவான். ஆமாம் பின்ன யார் கூப்பிட்ருக்கா? நான் கூப்பிட்டா என் தம்பி கண்டிப்பாக வருவான். பாரு நீ வேணா. நீங்கள் கிச்சன் போயிட்டு அவனுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையுமே பண்ண சொல்லிட்டு திரும்ப வரீங்க. இங்கே வாசல்லையே ஃபேமிலி ஃபுல்லாக ஜேகே எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு இவன் எப்படா வருவான் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வாசலே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே கார் வந்து நிற்கிது. ஜேகே அப்படியே தயங்கிட்டே இறங்கி நடந்து வரான். அவன் ரொம்பவே அப்படியே தயங்கிட்டே தான் வரான், போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. அப்போது ஜிமின் தாத்தா போயிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் வருவான்னு உங்களை தவிர வேறு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் வர மாட்டான்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் நீங்கள் தான் அவன் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் நீங்கள் சொல்லி இப்படி வந்திருக்கான்னொன்னே எல்லாருமே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் தாத்தா அவன் ஹேண்டை பிடிச்சிட்டு ஜேகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நீ வரமாட்டியோன்னு நான் நினச்சேன். இப்போ தாண்டா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவன் என்னோட வாரிசு. இனி இந்த சொத்துலேயும் வீட்லேயும் ஜேகேக்கும் செம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஹாப்பியாக பார்க்குறாங்க. அவனுக்கு அன்னைக்கு மறுக்கப்பட்ட உரிமை இன்னைக்கு கிடைக்குது. அவன் அப்படியே லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா புதைச்சிருக்கிற பிளேஸை பார்க்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஜிமின் கட்டி வச்சுருக்கான். ஜேகே ஹேண்டை பிடிச்சி அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்லை, எங்களுக்கும் இன்னைக்கு வர ரோசி அம்மா தான். ஜிமின் அவன் பேரண்ட்ஸ் இறந்து போனனால கூட மறந்துட்டான்டா. ஆனால் நீங்கள் 2 பேரும் புதைக்கப்பட்ட அந்த நாள் அவன் அவ்வளோ கஷ்டப்படுவான்டா. உனக்கு எங்ககிட்ட சகஜமாக இருக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் பட் எங்களை விட்டு தள்ளி போகாத ஜேகே. எங்களுக்கு நீ வேணும் ஜேகே. ரோசி அம்மாவோட மகன் வேணும். இல்லை எனக்கு இந்த வீட்டை பார்த்தா அந்த நாள் தான் கண் முன்னே வருது. முடியல, எதையும் மறக்க முடியல. அதோட உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டு என்னால் இந்த வீட்டில் எப்படி? டேய் அவங்க என்ன நல்லவங்களா? விட்டு தள்ளு. 15 வயசில் நானே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு ஜிமின் வர. இல்லை ஜிமின், நான் மாற கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு நான் தனியாக இருந்தே கொஞ்சம் பழகிட்டேன். ஸோ இதுக்குள்ளே டக்குன்னு என்னால் உள்ளே வர முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பி போயிட்டான். நீங்கள் யாருமே அவனை தடுக்கலை. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருந்திருப்பீங்க. ஸோ அவனும் அங்கே வீட்டுக்கு போயிட்டான். இப்போது நைட்டு ஜேகப் ரூமில் ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க சுவா உள்ள வரா. சுவா அப்படியே நேராக ஜேகப் கிட்ட போயிட்டு அவனோட லேப்பில் போய் சிட் பண்ணுறா. அவன் பார்த்துட்டு என்ன எல்லாம் புதுசாக இருக்குது, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே அப்படின்னு அவன் அப்படியே அவகிட்டக்கு வந்து ஸ்மைல் பண்ணி பார்க்க அவனுக்கு என்னமோ பண்ணுது. டே ஓபி, எனக்கு நீ இப்போ வேணும். அவன் என்னடா இவளா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிட்டு பார்க்க, ஆமாம்
எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு அவள் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இவனும் பேக் கிஸ் பண்ணுறான். இப்படியே ஒரு அழகான ஒரு மேக்கவுட் நடக்குது. மேக்கவுட் முடிச்சுட்டு இப்போது ஹோபி உங்களை பார்த்துட்டு, என்னடி பஞ்சு மிட்டாய், குற்ற உணர்ச்சி போயிடுச்சா? ஆமாம் ஹோபி, ஒவ்வொரு நாளும் நீ என் கூட சேரும்போது நான் ஆமாண்டா, நீ ஒவ்வொரு நாளும் என் கூட சேரும்போதும் யாங்ஜக்கு அவனோட காதலுக்கும் துரோகம் பண்ணுறணும்னு நினச்சி செத்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ அவனோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சோன்னே அவனுக்காக இப்படி ஒரு லைஃப்பை ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குடா. நடந்ததை விடு. நீயும் என்ன லவ் பண்ணியா பஞ்சு மிட்டாய்? அவள் அப்படியே ஷை ஆகிட்டே, அது லவ்வான்னு தெரியாது, பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிமின் என்கிட்ட வந்து யாங்ஜி அவனை லவ் பண்ணுறான், உனக்கு ஓகேவான்னு கேட்டான். நான் அதுக்கு என்ன தெரியுமா கேட்டேன்? என்ன கேட்டேன்? ஹோபி என்ன சொன்னான்னு கேட்டேன். அவனுக்கு ஓகே தான், ஏன் அப்படின்னா, ஓ ஓ மனசில் நான் இல்லை போல, அதனால தான் நீ ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசின டைம் ரொம்ப கம்மி தான். அவன் எப்போதுமே ரிசர்ச்னு வெளியில் போயிடுவான். சரி ஓகே, நம்மளும் வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது, டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச அந்த டயத்தில் ஒன்று நான் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். நானும் எல்லா பெண்கள் மாதிரியும் கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நானும் அப்படியே அமைதியாக இருந்தேன். பட் அவன் இப்படி இருப்பான்னு நான் அப்படின்னு சும்மா அப்படியே சேடாக உட்கார அவன், அதெல்லாம் பற்றி நினைக்காத விடு, நம்ம அப்பா அம்மா செஞ்ச துரோகம் நம்மளை கொஞ்சம் துரத்த தானே செய்யும். ஆமாம், அதனால தான் நம்ம எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிச்சு. ஆனால் ஜேகே அண்ணா மட்டும் இப்படி தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹோபி. நமக்காவது நம்ம 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கும். ஆனால் ஜேகே அண்ணா ரொம்ப பாவம். அவர் இன்னும் மேரேஜ் கூட பண்ணிக்கல. அவர் இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துருவாரா? கடவுள் எழுதி வச்சதை யாரால மாற்ற முடியும் சுவா? ஜேகே இப்படி தானே அவர் எழுதி வச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவனை விட முடியுமா? அப்போ உன் அண்ணன் கிட்ட பேசிப்பாரு, பொண்ணு பார்க்குறேன் கட்டிக்கிறியான்னு. அதை நீ கேள. உண்மையை சொன்னா சிரிக்காத. எனக்கு உன் அண்ணனை விட அவனை பார்த்து தாண்டி ரொம்ப பயமா இருக்கு. இவனாவது கொஞ்சம் ஜிமன் பேசுவான்டி, அவன் ஃபேஸில் அப்படியே இஞ்சி தட்ட மங்கி மாதிரி இருக்காண்டி, கொஞ்சம் கூட பேசவே மாட்டேங்கிறான்டி. ஆனால் எந்த பொண்ணு அவகிட்ட பட போறான்னு தெரியல. அதெல்லாம் பொண்டாட்டின்னு வந்தால் பொட்டி பம்பா அடங்கிடுவாங்க. இந்த ஜிமின் அண்ணனே இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க கோவம் எல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சிச்சு பொண்டாட்டிக்கு பொட்டி பம்பா அடங்கிடுவானுங்க அப்படின்ட்டு சுவாசிரிக்க இப்படியே எங்கே போகுது. அதே நேரம் இங்கே உங்கள் ரூமில் நீங்கள் ரொம்ப பரபரப்பாக ஒரு ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்துக்கிட்டு டாய்லெட்குள்ளே போகிறீங்க. போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு கோடு தான் வருது. நீங்கள் ஜிம்மன் என்னடி 2 லைன் வந்துருச்சா? 10 டேஸில் பேபி வந்துருமா? 1 லைன் தான் வந்திருக்கு. ஜிம்மன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என்னை ஏமாத்திட்ட. நான் என்னடி ஏமாத்தினேன்? நான் என்னடி பண்ணேன்? உன் அப்பா தாத்தா எல்லாம் ராஜ பரம்பரை. அவங்க ஊர் ஃபுல்லாக அங்கங்கே கீப் வச்சிருக்க மாதிரி நீயும் அங்கங்கே கீப் வச்சுருக்க பாரு. அதான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு பாரு. எனக்கு குழந்தையே நிற்கல. எது கீப்பா? ஒன்று கட்டவே இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு, அதெல்லாம் வைக்கலடி. ஏன் வைக்கல? நீ மட்டும் சொல்லு. வைக்கலடி. அது குத்தமா? அப்போ வைக்கலன்னு என்ன காரணம்? ஐயோ அம்மா, அதையும் நீயே சொல்லிட, எனக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு அவன் அப்படியே பெட்டில் போய் படுக்க, உனக்கு அது வீக் அப்படின்னு நீங்கள் கண்ணால் அதை பாயிண்ட் பண்ண அவன் விழுந்து சிரிச்சிட்டு எழுந்து உட்காந்து, அப்படியா? அப்போ வா வந்து நீயே ஸ்ட்ராங்காக உங்களை பிடிச்சு இழுக்கிறான். அவன் இழுத்த ஸ்பீடுக்கு அவன் மேலே போய் பொத்துன்னு விழுறீங்க. நீங்கள் அவனை அப்படியே பார்க்க அவன் உங்கள் லிப்ஸை அப்படியே உங்கள் லிப்பை சக் பண்ணி இழுக்கிறான். நீங்கள் அவனை அப்படி புஷ் பண்ணுறீங்க, ஆனால் முடியலை. அப்புறம் பிரேக் பண்ணிட்டு, வா எனக்கு இன்னும் எனர்ஜி வேணும் அப்படின்னு உங்களை அப்படியே இருக்க டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் விடு ஜிம்மன், குழந்தை வேணும்னா எனர்ஜி ஏற்றணும். சரிடா
விடு, நான் அவசரப்படல. அது வர நேரத்துல வரட்டும் அப்படின்னு நீங்க அப்படியே எழும்ப பார்க்குறீங்க. அவன் உங்கள டைட்டா பிடிச்சுட்டு, "அதெல்லாம் முடியாதுடி. என்ன வாய் பேசுன? எனக்கு நாளைக்கு பேபி வேணும்." அப்படின்னு அவன் சொல்ல, நீங்க அப்படியே அவன தள்ளி விட்டுட்டு எழுந்து ஓடுறீங்க. அவன் உங்களையே விரட்டுறான். நீங்க, "அது எப்படி ஜிம்மன் நாளைக்கே பேபி வரும்? ஆ? நீ மட்டும் 10 நாள்ல குழந்தை வரும்னு எதிர்பார்க்குறியே, அது மட்டும்?" "ஹம், அது முடியாதே." "அப்போ உன்கிட்ட எனர்ஜி இல்லையா? வா ஏத்துறேன்." அப்படின்னு உங்கள பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில்ல போட்டு அவன் அப்படியே உங்க மேல வரான். அப்படியே ஹேப்பியா அந்த டேவ என்ஜாய் பண்றீங்க. ஜிமின் காலேஜ் பொறுப்ப உங்ககிட்ட குடுக்குறான். நீங்க வேணான்னு சொல்றீங்க. அவன் பொறுப்பு இருந்தா தான் உன்னோட சேட்டை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத உங்ககிட்ட குடுத்துட்டு மத்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான். ஜேஹோப் சுவாவ கூட்டிக்கிட்டு அவன் வெளிநாட்டிலே போய் அங்க இருக்கிற கம்பெனிஸ பார்த்துக்கிறான். தாத்தாவும் பாட்டியும் ஒரே டேல இறந்துடுறாங்க. ஜேகேக்கு சொல்லி அனுப்ப அவனும் ஒரு 4வது ஆள் மாரி வந்து இருந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த வீடு வேணான்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு வீட்ட வாங்கிட்டு அங்க தான் இப்ப நீங்களும் சிம்மினும் இருக்கீங்க. இப்போ நீங்க 3 மாசம். சுவா 2 மாசம். சும்மாவே நீங்க ஜிம்மின தொல்ல பண்ணுவீங்க. இப்போ சொல்லவா வேணும்? அவன்கிட்ட எப்போதுமே, "பாப்பா ஓடுதா? பாப்பா பேசுதா? பாப்பா சிரிக்குதா?" அப்படின்னு அவன்ட்ட பேசுறது. அவன் எவ்வளோதான் ஆஃபீஸ்ல பிஸியா இருந்தாலும், நீங்க கால் பண்ணா அவன் எடுத்தே ஆவணும். அவன் அப்படி ஃபோன் எடுக்கலன்னா, ஜேகே கிட்டேருந்து கால் வரும். ஏன்னா, நீங்க நேரா போய் ஜேகே வீட்ல உட்காந்துட்டு, "ஏய்! உன் அண்ணன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அவன ஃபோன் எடுக்க சொல்லு." அப்படின்னு அங்க போய் சாட்சியமா உட்காந்துருவீங்க. ஸ்டார்ட்டிங்ல அவன் திட்ட தான் செஞ்சான். ஆனா போக போக அது அவனுக்குமே பழகிடுச்சு. இப்போலாம் நீங்க வரலன்னா, அவன் ஸ்ட்ரைட்டா ஜிம்முன்கே கால் பண்ணிட்டு, "நீங்க எப்படி இருக்கீங்க? என்னன்னு விசாரிச்சுக்கிறான்." அது மட்டும் இல்லாம சீ ஃபுட் எல்லாம் கூட குடுத்து விடுவான். உங்களுக்கு மட்டும் இல்லாம அவனோட சிஸ்டர் சுவாக்குமே இங்கேருந்து அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே குடுத்து விடுவான். இப்படியே ஹேப்பியா டேஸ் போகுது. இப்போ நீங்க ஜிம்முக்கு கால் பண்றீங்க. ஆனா, அவன் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு, தப்பா போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டோஸ் விட்டுட்டு இருக்கான். நீங்க கால் பண்ணவும், அவன் எடுக்கலாமா? வேணாமான்னு யோசிச்சுட்டே கால அட்டெண்ட் பண்றான். "ஜிமின், ஃபோன் எடுக்க ஏன் இவ்ளோ நேரம்?" "கொஞ்சம் பிஸிடி." "ஓ! சரி." அப்படின்னு நீங்க கால கட் பண்ணிடுறீங்க. அவன் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணிட்டு, "என்னடி?" "ம், நான் பிஸி." அவனுக்கு ஸ்மைல் வந்துடுச்சு. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்க நின்ன எல்லாரையுமே அவன் ஒரு கை விரல்ல அசைச்சு வெளில போ சொல்றான். எல்லாருமே வெளில போறாங்க. இப்படி அவனோட ஒரு விரல் அசைவுக்கே எல்லாரும் கட்டுப்படுறாங்க. ஆனா, அவனோட விரல் அசைவுக்கு கட்டுப்படாத ஒரே ஆள் தான் அது நீங்க மட்டும் தான். அவன் எல்லாரும் போனதுக்கப்புறம், "என்னடி போர் அடிக்குதா?" "எப்படி ஜிமன் கரெக்ட்டா கண்டுபிடிச்ச?" "போர் அடிச்சா தாண்டி என் ஞாபகம் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த ஃபோட்டோவ எடுத்து அவன் அப்படியே தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்துட்டே அந்த ஃபோட்டோக்கு அப்படியே கிஸ் பண்றான். "ஜிமின்." "ம், சொல்லுடி." "பேபி துடிச்சுது. அதான் கால் பண்ணேன்." அப்படின்னு அவ சொல்லவுமே, "ஜிமின், நானும் பார்க்கணும். வீடியோ கால் பண்ணவாடி?" "ம், பண்ணு." நீங்க 2 பேருமே ஒரு 2 ஹார்ஸ் அப்படியே பேசுறீங்க. இப்படியே டேஸ் போகுது. ஜிமின்க்கும் உங்களுக்கும் ஒரு பாய் பேபி பொறக்குறா. ஜிஹோப்க்கும் சுவாக்கும் ஒரு கேர்ள் பேபி. இப்படியே ஹேப்பியா நீங்க எல்லாமே சேர்ந்து வாழ்றீங்க. ஆனா, ஜேகே மட்டும் அப்பப்போ உங்கள வந்து பார்க்குறது. ஆனா, உங்க வீட்டுக்கு வரல. பட் அப்பப்போ உங்களையும் வந்து பார்த்துக்கிறது, பேபிய வந்து தூக்குறது, இப்படியே அவனுமே வந்துட்டு போறான். அவ்வளோதான்டா. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. எல்லாருமே கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, பபாய்.